ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மதிய லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஆட்டு ரத்த பொரியல், அதுக்கப்புறமா சாம்பார் வச்சுருக்கேன். நேற்று தைப்பூசன்றதுனால நான்வெஜ் எதுவும் செய்யலை. இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு ஆட்டு ரத்த பொரியல் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிச்சு. இப்போது மாவு அரைச்சிட்ருக்கேன். மாவு காலியாகிடுச்சு. மாவு அரைச்சிட்ருக்கேன். இது உளுந்து ஏற்கனவே அரைச்சி போட்டாச்சு. இப்போ அரிசி அரைச்சிட்ருக்கேன். ரெண்டுத்தையும் அரைச்சி கலந்து வச்சிடணும். சரி, அது மாவு அரைகிறதுக்குள்ளே சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் ரத்த பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்ச் முடித்தாச்சு. மாவு வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே உளுந்து அரைச்சேன் இல்லையா, அப்புறம் அரிசி அரைச்சி ரெண்டுத்தையும் கலந்து வச்சாச்சு. கிரைண்டரும் கழுவி கவுத்தாச்சு. அதுக்கப்புறம் காய் வாங்கிட்டு வந்திருந்தோம் கொஞ்சம். அந்த காயெல்லாம் எடுத்து வச்சு தனித்தனி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே கவர்லேயே வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா கவர் இப்போ கடைகளில் கொடுக்க மாட்றாங்கல்ல, அதனால் ஒரே கவராக வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கவரு கூட காசு தான். பை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதனால் கவருக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த வீட்டில் இந்த கவர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரித்து காய்கறிலாம் போட்டாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். கவருக்கு கூட நம்மளுக்கு இப்போ பஞ்சமாகி போச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் பசி எடுத்துக்கிச்சு. அவங்க வெளில போயிட்டு வந்தாங்களா, அப்போ வாங்கிட்டு வந்தாங்க. இது பேர் எக்ரோலாம், பொடி மாசு, கொஞ்சம் காய் சொல்லிவிட்டு கேரட்டு கேப்சிகம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் அவிச்ச முட்டை. ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்ல அந்த ஸ்நாக்ஸ் பசிக்கு, அதனால் சாப்பிட்டாச்சு. பன்னு மட்டும் நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.